வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு படமாக நாங்கள் காமித்து கொண்டு இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் அலைந்து திரிந்து ஒவ்வொரு இயற்கையை சேர்ந்து எந்த இடத்துலலாம் இந்த மூலிகையெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் போய் உங்கள் பார்வைக்கு படமாக காமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். சும்மா ஏதோ அப்படின்னு வாயில் சொல்லிட்டு போய் இந்த மூலிகை தான் அப்படின்னு சொன்னால் தெரியாது. அதனால் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்று பார்வைக்கு படமாக காமிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி என்ற பெயர். சில ஏரியா விருதுநகர் மாவட்டத்தில் இதுக்கு பேர் கரப்பாங்குலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை அரைச்சா கருப்பு கலரில் மாறும். கல்லீரல் எப்படி இருக்குதோ அதுபோல் இந்த இலையை அரைச்சி வச்சா மாறிடும். அதனால் இதுக்கு பேர் என்னது? கரப்பாங்குலை இல்லை, இது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி அப்படின்னா கல்லீரல். கல்லீரல் 100க்கு 50% பழுதான பிறகு தான் வெளியில் காமிக்கும். அப்பேற்பட்ட கல்லீரலுக்கு இது குலதெய்வம். இதை நீங்கள் அப்பப்போ ஒரு 4 இலை ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டா சாகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த நோயும் வரவே வராது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மருந்து. இதுக்கு பேர் கரிசலாங்கண்ணி. கண்ணினா என்ன? பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது தீர்க்கக்கூடியது தான் இந்த கரிசலாங்கண்ணியுடைய வேலை. அப்பேற்பட்டது உங்கள் பார்வையில். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தொட்டியில் வளர்க்கலாமே, சொல்லுங்கள். நாங்கள்லாம் காடுகளில் அலைஞ்சு தெரிஞ்சு இது நீங்கள் இங்கெல்லாம் வர முடியுமா? வளர்க்கலாமே, சொல்லுங்கள். இந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்துங்க. மிக மிக நல்லது, சிறந்த மருந்து. டெய்லி ஒரு 4 இலையை பிடிங்கி சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க, இல்லை 15 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுங்க. வருஷக்கணக்கில் யாரும் சாப்பிட்றது இல்லையே, அப்போ நோய் வரத்தாங்க செய்யும். யோசிச்சு பாருங்கள். ஆகையால் எங்கிட்ட இன்னும் பல தொடர்புக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா எங்களுடைய தொடர்புக்கு நம்பர் 39421778. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.